தீபக் அண்ணா, இன்னைக்கு நீ எங்களெல்லாம் விட்டு போனது, எங்க கூட இருந்த, எங்க குடும்பத்தில் இருந்த ஒருத்தர இழந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நாங்களும் உன்னுடைய இழப்புக்கு காரணமாகிட்டோமோ! அப்படின்னு சொல்லி நினைக்க தோணுது. சத்தியமா சொல்றோம்னா, இந்த பொண்ணு வீடியோ போட்ட நேரத்தில, எங்க யாரு கண்லயுமே படல. ஒரு வேளை எங்களுக்கு தெரிய வந்திருந்தா, எங்களோட ஆறுதல் வார்த்தைகள் என்னைக்கும் உன்ன இந்த உலகத்தில வாழ வச்சுக்கிட்டு இருந்திருக்கும். இதிலிருந்து ஒண்ணு மட்டும் விளங்குதுன்னா, இந்த உலகமே உன்ன திட்டல. உன்ன சுத்தி இருந்தவங்க, உன்னோட கூட இருந்தவங்க தான் உன் மனச காயப்படுத்தியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டு இருந்தா, நீ இன்னைக்கு யாரோ ஒரு பொண்ணு அவட சுயநலத்துக்காக செஞ்ச கேவலமான வேலைக்கு உன்னோட உசிர விலையா குடுத்திருப்ப. நான் ஒரு வேளை உன் ஊர்க்காரனா உன்னோட கூட இருந்திருந்தா, உன்ன காப்பாத்திருப்பேனோ தெரியல. உன் மனச காயப்படுத்தி, உன்ன இந்த உலகத்த விட்டு அனுப்பிட்டு, இப்ப இந்த பொண்ண ஏசக்கூடிய ஆட்கள்ல யாராவது ஒருத்தர், அன்னைக்கு உன் மனசு ஆறுதல் படுற மாதிரி ஒரு சில வார்த்தைகள சொல்லியிருந்தாலே போதும், இன்னைக்கு நீயும் எங்களோட இருந்திருப்பா. ஆனா அண்ணா, நீ உசுரோட இருந்திருந்தா, இன்னைக்கு உன்ன தான் குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீ போயிட்டா, அதால தான் இன்னைக்கு அந்த பொண்ண குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், நான் சொல்லப் போறது உனக்கு நிச்சயமா விளங்காது. ஆனா, இந்த மாதிரி நிறைய தீபக்குகள் டெய்லி தங்களோட வாழ்க்கையில இப்படி பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது புரியும். இந்த உலகத்தில 100க்கு 100% யாருமே நல்லவன் இல்லன்னா, நமக்கு ஒருத்தன் அட்வைஸ் பண்ண வாரான்னா, நல்ல முறையில சொன்னா கேட்டுக்கலாம். நம்மள குத்தி காட்டி நம்ம மனச காயப்படுத்துற மாரி பேசுறான்னா, "நீ எல்லாம் பெரிய நப்தமனா" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். யாராவது ஒருத்தன் நான் இந்த உலகத்தில தப்பே பண்ணல அப்படின்னு சொல்றான்னா, அவன் தான் இந்த உலகத்திலேயே பெரிய பொய்யன். தன்னை நல்லவனா காட்டிக்கிட்டு இந்த சொசைட்டில நடமாடக்கூடிய யாருமே தப்பு பண்ணாதவங்க இல்ல. தப்ப மறைச்சு வாழ்றவங்க. நாளைக்கு அவங்களோட தப்பு ஒண்ணு வெளிய வருமுன்னா, இந்த உலகம் அவங்களையும் கெட்டவனா தான் சொல்லும். தீபக் அண்ணா, நாங்க இவ்வளவு பேசுறதால நீ திரும்பி வரப்போறதில்ல. ஆனா, உன் உசிர விலையா குடுத்து இந்த உலகத்துக்கு பெரியொரு பாடத்தையே சொல்லிட்டு போயிருக்கிறாய். ஒருத்தர பத்தி தப்பான செய்தி வருகுது அப்படின்னா, முதல்ல அதோட பின்னணி என்னங்கிறத தேடுவோம். சும்மா பேருக்கு கமெண்ட்டும், லைக்கும் அடிச்சுட்டு போறதால ஒரு உசிரே போயிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மோட மனசால மாறணும். அப்படி மாறாத வரைக்கும் இப்படி தீபக்குகள் நம்மள விட்டு போறத யாராலயுமே தடுக்க முடியாது. உன்ன காப்பாத்த முடியாம போனதுக்கு தீபக் அண்ணா, எங்கள எல்லாரையுமே மன்னிச்சிடு.